டீச்சர் கொலை வழக்கு. இன்ட்ரோ. இது ஒரு சாதாரண காதல் கதை இல்லை. ஒரு ஆசிரியையின் வாழ்க்கை. ஒரு நிமிடத்தில் எப்படி கொலை வழக்காக மாறியது என்ற உண்மை சம்பவம். ஒரு பெண், ஒரு ஆசிரியர். அவள் கனவு மாணவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும். ஆனால் ஒருவன் அவளிடம் காதல் என்று கூறி அவள் வாழ்க்கையை முடித்துவிட்டான். இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது ஒரு டீச்சர் கொலை வழக்கின் முழு உண்மை. இந்த சம்பவம் எப்படி நடந்தது, எப்படி திட்டமிடப்பட்டது, எப்படி போலீஸ் குற்றவாளியை பிடித்தது, எல்லாம் பார்க்கப் போகிறோம். சாப்டர் 1. அமைதியான ஆசிரியையின் வாழ்க்கை. தமிழ்நாட்டின் ஒரு அமைதியான நகரம். அங்கு ஒரு அரசு பள்ளி. அந்த பள்ளியில் வேலை பார்த்து வந்தார் 26 வயது தமிழ் ஆசிரியர் ரமணி. ரமணி மிகவும் அமைதியானவர். மாணவர்களுக்கு மிகவும் பிடித்த ஆசிரியர். அவர் கிளாஸில் வந்தவுடன் மாணவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவருடைய கனவு என்னவென்றால், என் மாணவர்கள் எல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். அவர் வாழ்க்கையில் பெரிய ஆசை எதுவும் இல்லை. ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல வாழ்க்கை. அதற்காகவே அவர் உழைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவரை தொலைவில் இருந்து கவனித்துக் கொண்டிருந்த ஒருவர் இருந்தார். சாப்டர் 2. அந்த மனிதன். அந்த ஊரில் இருந்த மதன் என்ற இளைஞன். முதலில் அவர் ரமணியை ஒரு பள்ளி விழாவில் பார்த்தான். அந்த நாள் முதல் அவளை மறக்க முடியவில்லை. அவன் நண்பர்களிடம் சொன்னான், அந்த டீச்சரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும். முதலில் இது ஒரு சாதாரண காதல். பின்னர் அது ஒரு பிடிவாதமாக மாறியது. சாப்டர் 3. தொடங்கிய தொந்தரவு. மதன் அடிக்கடி ரமணியை பார்க்க முயன்றான். பள்ளி அருகே காத்திருக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் நேராக வந்து சொன்னான், நான் உங்களை காதலிக்கிறேன். ரமணி அதிர்ச்சியடைந்தார். அவர் அமைதியாக பதில் சொன்னார், நான் இதைப் பற்றி யோசிக்க முடியாது. ஆனால் மதன் நிற்கவில்லை. அவன் மீண்டும் மீண்டும் அதே விஷயத்தை சொன்னான். சாப்டர் 4. மறுப்பு. ஒரு நாள் ரமணி தெளிவாக சொன்னார், எனக்கு இதில் எந்த விருப்பமும் இல்லை. இந்த ஒரு வார்த்தை மதனுக்கு அவமானமாக தோன்றியது. அவன் மனதில் நினைத்தான், என்னை மறுக்கிறாளா? அந்த நாள் முதல் அவன் மனதில் கோபம் வளர ஆரம்பித்தது. சாப்டர் 5. கொலைக்கு முன் நடந்தவை. மதன் அவளைத் தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பித்தான். அவள் எப்போது பள்ளிக்கு வருகிறார், எப்போது வீட்டிற்கு செல்கிறார், எல்லாம் அவன் கவனித்தான். அவன் நண்பர்கள் கூட சொன்னார்கள், இதை விட்டுட்டு போ. ஆனால் அவன் கேட்கவில்லை. ஒரு நாள் அவன் ஒரு முடிவு எடுத்தான். அது ஒரு கொடூர முடிவு. சாப்டர் 6. கொலை நடந்த நாள். அன்று காலை பள்ளி வழக்கம் போல் நடந்தது. மாணவர்கள் கிளாஸில் இருந்தனர். அந்த நேரத்தில் மதன் பள்ளிக்குள் வந்தான். அவன் ரமணியை அழைத்தான். ஒரு நிமிஷம் பேசணும். ரமணி வெளியே வந்தார். சில நிமிடங்களில் வாக்குவாதம். அவன் கத்தினான், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். ரமணி மறுத்தார். அந்த நிமிடம் மதன் கத்தியை எடுத்தான் மற்றும் அவளை தாக்கினான். சாப்டர் 7. அதிர்ச்சியான காட்சி.
அந்த சத்தம் கேட்டதும் மற்ற ஆசிரியர்கள் வெளியே ஓடி வந்தார்கள். மாணவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். ரமணி தரையில் விழுந்தார். உடனே மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றார்கள். ஆனால் அவரை காப்பாற்ற முடியவில்லை. சாப்டர் 8. போலீஸ் விசாரணை. சம்பவம் நடந்ததும் போலீஸ் வந்தது. மதன் தப்பிக்க முயன்றான். ஆனால் சில மணி நேரத்தில் போலீஸ் அவனை கைது செய்தது. விசாரணையில் அவன் சொன்னது ஒன்றுதான். அவள் என்னை மறுத்தாள். எண்டிங். ஒரு பெண் இல்லை என்று சொன்னதற்காக அவள் வாழ்க்கையை முடித்துவிடும் அளவுக்கு ஒரு மனிதன் எப்படி மாறுகிறான்? இந்த சம்பவம் ஒரு பெரிய பாடம். காதல் கட்டாயம் இல்லை. மறுப்பு ஒரு குற்றம் இல்லை. ஆனால் ஒரு நிமிட கோபம் ஒரு குடும்பத்தை நாசமாக்கிவிடும்.